அவ்வளோதான்டா சேது சினிமா காமெண்ட் எட்டி பார்த்துட்டா. 2015 தானே சொந்த வீடே வாங்கினேன் நான். அது வரைக்கும் வாடகை வீடு தான். 2015 நானும் வீடு தான் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒன்றும் காசுலாம் யாரும் ஒன்றும் பெருசாக கொடுத்துடல. நீங்கள் பார்க்குற எதுவுமே எனக்கு ஈஸியாக வந்ததில்லை, செய்யலை. ஸோ கண்டிப்பாக என்ன நிறைய பேர் செருப்பால் அடிப்பாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு கேள்வி கேட்குறத தயக்கங்கள் கூச்சங்கள் தான் இல்லையோ? எனக்கு தான் தெரியுமே நான் முட்டாள்னு, அதனால் பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு. அந்த வகையில் நான் பெரிய புத்திசாலி. காட்டானில் மறுபடி ஓப்பனிங்கில் பெயரற்றவன், இந்த இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லுங்கள். எனக்கு பயங்கர பேங்கராக இருந்தது. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா. ஆனால் மானுக்கு பிரெட் விட்டுறது இருக்குல்ல, சரி வாயில் வச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி நான் வாயில் வச்சு கொடுத்து சும்மா ட்ரை பண்ணேன். அது ரோல் பண்ணிட்டாங்க. ஆண்டவன் கட்டளையெல்லாம் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா தப்பு. வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் காந்தி உயிரோடு தான்டா இருந்தார். காதலும் கடந்து போகும்ல, பாரில் அடி வாங்கிட்டு வெளில வருவீங்கல்ல, சாமா ஜாலியாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்க் பார். சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, பார்த்தா 3 தட்டு இருக்கும். நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப சுகமானது. நான் அது வரைக்கும் அந்த சீன் அவ்வளோ கூட புரிய கூட இல்லை எனக்கு அந்த சீன். இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நானே அந்த பதிலை உங்கள் கேள்வியால் தேடி இருக்கேன். நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு நிறைய நேரம் விஜய் சேதுபதி கூட ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டவுடனே இதெல்லாம் மறைஞ்சி டப்புன்னு அந்த செட்டுக்கு போய் அங்கே நடந்த நிறையா விஷயங்களுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துட்டு வந்த ஒரு சுகமான அனுபவத்தை அது கொடுத்தது. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. வணக்கம் மாதவன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி. நீங்கள் பாட்டு எழுதுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜஸ்டின் சொன்னால் வாழ்த்துக்கள் முதல்ல. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கா. தேங்க்யூ. நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கீங்க. எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நல் வாழ்த்து கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு போன வாட்டி பார்த்ததை விட இந்த வாட்டி வசீகரம் கூடிருச்சு, ஷார்ப்னஸ் ஏறிடுச்சு. வாட் இஸ் திஸ் ரகசியம்? ரகசியம் ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பே நமக்கு ஒத்துழைக்காமல் போதில்ல, அது ஒரு காரணம். அப்படியே எதனால் வெயிட் போடுதுன்னு தெரியாமல் இருந்தது. ஸோ இப்போ தான் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் ஃப்ளோவில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன் நான். ஸோ ஐம் ஹெல்த்தியாக இருக்கேன். முக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இது சாப்பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் சொல்லலாம், பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒத்து வரதான் இன்னொருத்தருக்கு ஒத்து வரணும் அவசியம் இல்லை. அதனால் அது சரியானு கூட தெரியாது. நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ கூட 10 நிமிஷம் முன்னாடி குலாப் ஜாமுன் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என் மனசில் அதை சாப்பிட்ருக்கலாமா? சாப்பிட்டுருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம தோணுச்சுன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல, அவ்வளோதான். அவ்வளோ இதுவாக இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் முன்னாடி அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. அந்த அவேர்னஸ் வந்தது, அந்த கான்ஷியஸ் வந்தது. இப்போ 10 முறைக்கு நான் ஒரு 7-8 முறை அவாய்ட் பண்ண முடியும், 2 முறை சாப்பிட முடியும். சாப்பிடணும் தப்பு இல்லை. முன்னாடி அது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது சுத்தமாக கிடையாது, தெரியாமல் இருந்தது. அப்புறம் இப்போ அது ப்ராப்பராக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். நிறைய கதைகள் பேச போகிறோம். ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் க்ரியேட் பண்ண நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். உங்களுடைய கிராஃப்ட் பேச போகிறோம், அண்டர்ஸ்டாண்டிங் பேச போகிறோம், காட்டன் பற்றி எக்கச்சக்கமாக பேச போகிறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஏன் நடந்திருக்குன்னா, விஜய் சேதுபதி ஒரு பிக் ட்ரீமர்னு நான் எப்போவுமே நம்புகிறேன். அந்த ட்ரீம் இருக்குல்ல, அதை ஹோல்ட் ஆன் பண்ணி பத்திரமா இவ்வளோ வருஷம் வச்சுக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கனவு காண்றது, பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, இந்த பாம்பு சட்டையை கழட்டி போடுற மாதிரி இந்த வறுமையை கழட்டி போட்டு முன்னாடி போகிறது, இதெல்லாம் இது இல்லாத வயசு பசங்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும். அது இயல்பு தான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் வருது. சில பேருக்கு லட்சியங்கள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும், இந்த பக்கம் போகலாம் அப்படின்லாம் தோணும். இப்போ எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி தான் சொல்கிறேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் காசு சம்பாதிக்கணும் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இந்த இந்த மாதம் இருக்கிற ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜில் நான் அக்செப்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா சொல்லும் போது தான் நான் சொல்லுவேன், நான் மேடை ஏறுறவன் இல்லை, நான் கூட்டத்தில் நிற்கிறவன், நான் கை தட்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போ பலமுறை சொல்லியிருக்காரு, நான் அவனை பெற்றவன்டா, எனக்கு தெரியும்டா. நீ சாதாரண ஆள்லாம் சொல்லுவார். எனக்கு அது நான் திரும்பியெல்லாம் பேசுவேன், நீ பெற்றதுனால அப்படி நினச்சிக்கிற. பட் ஏன்னா அவருக்கு ஆம்பிஷன்ஸ் இருந்தது, சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தது அவருக்கு. எங்கள் பாட்டி சொல்லும், 2 பேண்ட் ஷர்ட் தான் இருக்கும், உங்கள் அப்பா உட்காந்து குடித்தா கசங்கிற சொல்லிட்டு நின்றுட்டே கூழ் குடிச்சிட்டு போயிடுவாங்க பாலிடெக்னிக் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லும். ஸோ அவர் பெரிய ட்ரீமராக இருந்தார். அவருக்கு அந்த லட்சியம் இருந்தது, சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தது. கடைசி காலம் வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. நான் வீடு கட்டினேன்னா படியில் கால் வச்சா அது படி ஏறும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்,
பகலில் வீடு வெளிச்சமாக இருக்கணும், கிச்சன் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சொல்லுவார் அது சொல்லும்போது. 2 பாக்கெட் சிகரெட் வச்சுக்கிட்டு நைட்டில் உட்காந்து பிளான் போட்டு முடிச்சிருவார். கால்குலேட் இல்லாமல் கணக்கு போடுவார். அது அவருடைய தொழிலுக்கு உண்டானதுன்னு அவர் சிலது ஓன் பண்ணுவார் அவரோடது. ஸோ அவருக்கு இருந்தது. அதனால் சொல்லுவேன் நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ தான் வரும். நான் பிகாம் படிச்சிருக்கேன். நான் அக்கௌண்டாக போவேன். என் வாழ்க்கை இதுக்குள்ளே தான் இருக்கும். நான் அதில் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன். அப்படி ஒன்றும் கிடையாது எனக்கு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேபி தனியாக இருந்தது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். நான் துபாயில் வேலை பார்த்தது. ஆனால் எப்பவுமே அது இருந்தது. என்னடா ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது, இது எப்படா ஒழிப்புன்னு. அந்த ஒழிக்கிறதுக்கு உண்டான கனவுலாம் என்ன வரும்னா, லாட்டரியில் நிறையா பணம் விழுந்த மாதிரி தான் வரும். எப்போயா அதிர்ஷ்டம் அடிச்சிடாதா அப்படிலாம் தோணும். அந்த ஒரு நாளில் இந்த திடீர்னு வந்து கடவுள் கை வச்சோன்னே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போன மாதிரி எனக்கா ஒன்று அந்த ஒரு நாள் மாறிடாதா, இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் எனக்கு எதுவுமே வந்து இப்படி போனால் அப்படி போனாலாம் ஒரு லட்சியங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ லட்சியங்கிறது இந்த என்னை துரத்திக்கிட்டே இருக்கிற இந்த வறுமையை எப்போ நான் விட்டு விலகிறதுன்னு மட்டும்தான் இருந்தது. நான் ஒரு ஸ்டேஜ் மேலே பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணி எல்லாம் முயற்சிகள் பண்ணி எல்லா கதவுகளும் அடைச்சி வேறு வழி இல்லாமல் ஒரு கதவு தான் சரி சினிமா ட்ரை பண்ணி பார்ப்போம், இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்தோன்னா, நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுக்கான பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்ற வச்சு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், அதோடு எப்படி பழக போகிறோம், அதுக்கு காலம் எடுக்குமே, அதில் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத, அதில் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதும் அதை ஏற்றுக்கிறதும் பிரதானம்னு நான் நம்புகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதான். இப்படி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக என்னை நிறைய பேர் செருப்பால் அடிப்பாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பட்டு தான் நான் இதை புரிஞ்சுக்கவே போகணும். ஸோ நான் வளர்ந்துருக்கலாம், எனக்கு திருமணம் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் யார் மதிக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு அந்த அவசியம் இல்லை, நான் தேவையும் இல்லை அவர்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு அறிவு வளர வளர எனக்கு புரிய தான் அது என்கிட்ட வறுமை ஒழிய மற்ற எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ அதை செய்யாதுங்கிறத ஏற்றுக்கிறது தான் நம் கனவை வந்து பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான ஒரு வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட அனுபவத்தில் இருந்தது. Nice. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெயரற்றவனாக இருந்து உழைச்சி விஜய் சேதுபதியாக வந்து மக்கள் செல்வனாக வந்து இப்போது காட்டானில் மறுபடி ஓப்பனிங்கில் பெயரற்றவன். இந்த இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லுங்கள். எனக்கு பயங்கர பேங்கராக இருந்தது. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அழகா. மணியோட பியூட்டிஃபுல்லான ஐடியா. தலை மட்டும் கிடைக்கும். அப்படி பார்த்தா ஆடியன்ஸ்க்கு அது ஒரு மாதிரி பங்குன்னு ஆகிடும் இல்லையா? அதனால தான் நம்ம சிரித்த முகத்தோடு அதை செஞ்சது. பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது செஞ்சது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மனுஷன் புதுசாக அறிமுகம் ஆகும்போது அவன் அந்த முண்டத்தை போல தான் அது. எந்த அடையாளமும் இல்லாமல் தான் அறிமுகமாகறான். பழக தான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தெரிஞ்சுக்கிற மனுஷன் சுவாரஸ்யமாக இருக்கும்போது அவனோட நெருங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதான் கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதான் காட்டான். அதான் காட்டான்னு வச்சுக்கோங்க. ஹீரோவுக்கு மாஸ் இன்ட்ரடக்ஷன் எழுதும்போதெல்லாம் கை தனியாக கால் தனியாக காமிப்பாங்க, கண்ணு தனியாக காமிப்பாங்க. இதுதான் பீக் ஆஃப் மாஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் நினைக்கிறேன். தலையை மட்டுமே காமிச்சாச்சு. ஆமாம், ஷார்ட்லாம் வைக்கல, தலையை மட்டுமே வச்சாச்சு. இது படித்த உடனே ஒரு 6 பக்கத்துக்கு ஒரு சினாப்சிஸ் கொடுத்தாரு. படித்த உடனே எனக்கு வந்து இட்ஸ் வெல் ரிட்டன். உங்களுக்கு தெரியும் மணிகண்டன் எழுதுறது வந்து லைஃப் வந்து அவ்வளோ இருக்கும் அவரோட. இதில் வந்து சுவாரஸ்யமாக இருக்கட்டும், அவர் ரொம்ப வேகமாக எழுதுவார் வேறு. ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிகப்பெரிய காட்சியெலாம் எப்படி நடிக்க போகிறேன்னே தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஆண்டவன் கட்டளைலாம் எடுத்துக்கோங்களேன். ஆண்டவன் கட்டளை அவர் வேலை வாங்குறது உங்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குறாரு. அவர் நல்ல திருடன்னு கூட வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது, உண்மையாகவே தெரியாது. அந்த இடத்த அவர் ஒரு இது வச்சுருப்பாப்புல, அது பாட்டு நகர்ந்துரும். நமக்கு தெரியும். சில இடத்துல இப்போ அவர்கிட்ட இருந்து வேலை பார்த்துட்டு வேறு எங்கேயா போனால் இந்நேரம் மணி இருந்தால் இது நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாப்புல, 1 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாப்புல. அந்த இம்பேக்ட்டும் ஒரு மாதிரி அடிக்கும். அது எழுதுறதாக இருக்கட்டும், அவர் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், செட் ஆக்டர்ஸை வந்து இது எனக்குலாம் அந்த கடைசி விஷயம் அந்த குரங்குக்கெலாம் சாப்பாடு கொடுப்பேன்ல, நான் நினச்சி எழுதிட்டாரு. ஓகே, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். நானே என் படங்களில் சில காட்சிகள்லாம் நானே போட்டு பார்ப்பேன். ஓகே, குரங்கு சீன் வந்து கோயிலில் ஃபஸ்ட்டு எடுத்தோம். தூங்கிட்டு இருப்பேன், எந்திச்சு பார்த்தா தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. அப்புறம் அவன் அங்கேருந்து அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுவார்னு யோசிச்சு பார்த்தா நிஜமான குரங்கு இருக்கிற இடத்துல அது ஒரு நம்பிக்கை தானே. அது எனக்கு இந்த குழந்தைய வச்சு எடுக்கிறது, இந்த
நாய்க்குட்டி வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து குரங்கு வச்சு எடுக்கலாம். இது எப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். இப்போ பாண்டியா சார் வந்து தலைவன் தலைவியில் வந்து அந்த பாப்பா பேசும்போது தூங்கிட்டா பஞ்சாயத்து நடுவில், அப்புறம் திடீர்னு எந்திரிச்சா, இப்படி என்னென்னமோ எழுதுக்காரு. எனக்கு வந்து இந்த மனுஷன் எழுதிட்டாரு, இது எப்படி எடுப்பார்? நான் கேட்டேன், ஐயா இது எப்படி எடுப்பீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அது முழுக்க முழுக்க அவர் அது நம்ம கண்ட்ரோல் குழந்தைய வச்சுட்டு எப்படி எடுக்க போகிறோம்னு ஒன்று இருக்குல்ல, அது 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு இதுவும் இந்த குரங்கோட இந்த சீன் எப்படி நடக்கும்னு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அது ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிடுச்சுங்க. இந்த இன்டர்வியூ போல் ரொம்ப நார்மலாக சாதாரணமாக நடந்து முடிச்சு. இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, நீங்கள் வாட்டுக்கு கூப்பிடுங்க, நீங்கள் வாட்டுக்கு பேசுங்க, அது வாட்டுக்கு வந்துடும். நான் அவ்வளோ உட்காந்து கூப்பிட்டு அது 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 ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் அது காடு மாதிரி இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. நான் உட்காந்துக்கு ரோட்டில் உட்காந்துருக்கேன், அது ரோடு அது. உங்களுக்கு கீழே ஃப்ளோர் தெரியாது பாருங்கள், அது கால் கீழே தெரியாது. ஆமாம், எட்ஜு. இப்போ நான் இங்கே இருக்கேன்ல, இங்கேருந்து ரோடு ஆரம்பிக்குது, புரியுதுங்களா? அது பஸ்ஸு போகிறது, பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த சீன் எடுக்கிறோம். எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு. ரெட்டை வாழைப்பழம் வந்துருச்சு, மாசமாக இருக்கு வந்து சாப்பிடு ரெட்டைப்புள்ள உனக்கு அப்படின்னு. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நடிக்கும்போதும் சரி. ஸோ நிறையா சீன்ஸ் அவர் எழுதுறதா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறதாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து ஆண்டவன் கட்டில் ஒரு பழக்கம், தமிழ்நாட்டில் தமிழில் பேசினா தப்பு. நிறையா இடம் இருக்கும் எனக்கு ஆண்டவன் கட்டில். என்ன வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் காந்தி உயிரோடு தாண்டா இருந்தார் அப்படின்னு. அது வந்து இவர் யோகி பாபு அவருக்கு வந்து செலக்ட் ஆகிடும், எனக்கு கிடைக்காது, லண்டன் விசா கிடைக்காது. ஒரு நீ காந்தினால உனக்கு கொடுக்கலையானு பண்ண, வெள்ளைக்காரன் இருந்த வரைக்கும் காந்தி உயிரோடு தாண்டா இருந்தார் அப்படிங்கிற நிறையா இடம் இருக்கும் அவர் பேசுகிறது. ஆண்டவன் கட்டிலே நாங்களே நிறைய காட்சி நாங்களே பார்த்துருக்கோம், இது எப்படி இவர் படாரம் எடுத்து முடித்தார் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவருக்கு அது ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம சும்மா உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பார், நமக்கு அப்படியே மூடு செட் ஆகிடும், அப்படியே ஷூட் பண்ணி முடிச்சிடுவார். அவர் எடுக்கிற விதமே நிஜமாகவே ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஈஸ் இருக்குல்ல, ரெட்டை வாழைப்பழம் வந்துருச்சு, அவங்க ரெட்டை வாழைப்பழம் நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் விஜய் சேதுபதியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என் டைரக்டருக்கு எனக்குமான உறவு தான் அதை தீர்மானிக்க தான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளை அதை தாண்டி யோசிக்காது, நம்ம அது யோசிக்காது. அது ஒரு டைரக்டருக்கும் ஆக்டருக்கான ரிலேஷன்ஷிப் தான் அதை டிசைட் பண்ணுது, நமக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் இருக்குன்ற பொறுத்து இருக்குது. சில சமயம் இந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் குரங்கு வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல எடுக்கிறோம், பஸ்ஸை நிப்பாட்டிட்டு எடுக்கிறோம், இந்த சமயத்தில் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செய்ய மாட்டோம் நம்ம. கரெக்ட். அது ஒரு ஃப்ளோ, அது நடக்கிறது தான். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிற மாதிரி அது நடக்கிறது. நீங்களும் என்ன ட்ரைவ் பண்ணுறீங்க அந்த கேள்விகள் மூலமாக, நானும் உங்களை பதில்கள் மூலமாக ட்ரைவ் பண்ணுறேன். அது ஒரு இட் ஹேப்பன், அவ்வளோதான். அது ஃப்ளோ. அனிமல்ஸ் அண்ட் விஜய் சேதுபதிக்கு வருவோம். காட்டானில் ஒரு மொமெண்ட்டில் டக்குன்னு பார்த்தா யானை மேலே உட்காந்து ஜாலியாக பலாப்பழம் சாப்பிட்றீங்க. ஸோ யானை மேலே உட்காந்து பலாப்பழம் சாப்பிட்டது யோசிச்சு பாருங்களேன், இது நான் கற்பனை கூட பண்ணதில்லை. அந்த யானை ரொம்ப க்யூட்டான யானை, சொல்கிறதெல்லாம் கேட்கும். அது ரொம்ப க்யூட்டான யானை. ரொம்ப பயந்தேன் நான், யானை இல்லை, ரொம்ப பயந்தேன், உண்மையாக பயந்தேன். திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதனால் எனக்கு அந்த பயம் இருந்தது. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது அந்த விஷுவல் இருக்குல்ல, யானை மேலே உட்காந்து நான் பலாப்பழம் சாப்பிட்றது வந்து சினிமா தான் கொடுக்க முடியும். அது இதே மாதிரி விஜய் சேதுபதி இஸ் அ வெரி கிஃப்டட் பர்சன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது லைஃப் ஆஃப் ராம் பாட்டில் ஒரு மொமெண்ட் பார்க்கும்போது. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுற மாதிரி படங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதெல்லாமே ஓகே. ஆனால் மானுக்கு பிரெட் விட்டுறது இருக்குல்ல, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். அது ஃபுல்லாக மான் மட்டும் இருக்காங்க, எல்லோரும் ஃபீட் பண்ணுவாங்க, கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படி கொடுத்துட்டு இருந்தபோது எனக்கு நானும் கொடுத்துட்டு இருந்தேன். சரி வாயில் வச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி நான் வாயில் வச்சு கொடுத்து சும்மா ட்ரை பண்ணேன். அது ரோல் பண்ணிட்டாங்க. அது பிளான்டு இல்லை, அது இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட். இப்போ பிரேம் சார் சொன்னார், ரோல் பண்ணினா பண்ணிட்டேன் அப்படின்னு ஷமி சொன்னார். ஓகே, அதெல்லாம் அப்படி நடந்துச்சு. அது இதெல்லாம் தாங்க கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அது நடந்துருச்சு. அது இப்போ அது எடுக்கும்போது எங்களுக்கும் தெரியாது இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. சில சமயத்தில் இந்த மாதிரியும் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அது காட்டானுடைய ஃபஸ்ட்டு 2 எபிசோட்லேயே எனக்கு 2 சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்னு வச்சுப்போமே, அது வந்து 2 க்ளோஸ்அப்பில் சூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ்அப்ஸ் பற்றி பேசலாம். ஒரு கன்ஃபியூஸ்டு ரியாக்ஷன் வச்சுப்போமே. இப்போ இந்த கன்ஃபியூஸ்டு ரியாக்ஷன்னா இப்படி ஒரு க்ளோஸ்அப்பில் சிமிலர் எமோஷன்ஸ்க்கு வெவ்வேறு ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க? ஒன்றும் அந்த சீனில் என்ன மூடில் இருக்கிறோம், எதை பார்க்குறீங்க, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதில்ல, முன்னாடி பார்க்குறத
அந்த சீன் மூடில் என்னவா பார்க்கணும், அது என்ன அளவில் இருக்குன்னு அந்த காம்பினேஷன் தான் அது பிறக்குது. அது அது அந்த அதுதான் அந்த காம்பினேஷனு. சம்டைம்ஸ் அந்த ஆக்டர்ஸ் அங்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க இல்லாம நீங்க சும்மா ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்ல. ஆனால் அந்த சீன் தெரியும்ல நமக்கு. இவ்வளோதான் அது. அதோட பர்பஸ் தான் அதை டிசைட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நான் போய் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு பெருசாக கிடையாது. ஜென்ரலாகவே எல்லாரும் வந்து சீனை கோரியோகிராஃப் பண்ணி தான் ஷார்ட் டிவிஷன் போவாங்க. மொத்தமாக சீன் ஆக்டருக்கு அது புரியணும் இருக்காது. அப்படி இல்லாத இடத்துல கூட நான் முதல்ல கேட்டுரும் நான். சார் முதல்ல வந்து சீனோட ஐடியா எப்படி இருக்குன்னு முதல்ல அவரோட ரிஹர்சல் பார்த்துக்கிட்டோன்னா மொத்தமாக சீன் வந்து தெரிஞ்சிடும். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து அது திக்கு தசை தெரியாமல் போயிடுங்கிறனால நான் அது தெரிஞ்சுக்கிறது தான் அது. ஸோ அதனால் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சீனை அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே கட் பண்ணாலும் நமக்கு அது பிரச்சனை இருக்காது. நம்ம அதுக்குள்ளே அதை பலமுறை செஞ்சு அதில் ஒரு பழக்கம் வந்திருக்கும் அது. ஸோ இது வந்து ஒருத்தர் வே ஆஃப் அப்ரோச் தான். இது எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில பேர் நிஜமாக ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருக்கலாம். அவங்க வந்து இன்னும் நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவர்கள் அதை உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது வரும், எளிமையாக இருக்கும். எனக்கு அது எதுவுமே நீங்கள் பார்க்குற எதுவுமே எனக்கு ஈஸியாக வந்ததில்லை, செய்யலை. நான் அதுக்கு ரொம்ப மெனக்கடுறேன். ஆனால் அது ஈஸியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஈஸியா தெரியணும். தெரியணும். அது பார்க்குறதுக்கு அவர்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக தான் இருக்கணும். ஆனால் நான் அது எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அது. எல்லாருமே தாத்தாட்ட கதை கேட்டிருப்போம் சின்ன வயசுல. ஆனா நீங்க மட்டும்தான் ஸ்க்ரீன்ல சமீபத்துல ஒரு தாத்தாக்கு கதை சொன்னீங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் எனக்கு. கடைசி சைடில் செம சீன், செம சீன் அது. ஆமாம். நான் ஞானப்பழம் கதையை என் குழந்தைங்களுக்கும் சொல்லுவேன் நான். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. ஏன் பிடிக்கும்னா இந்த ஊர் உலகத்தை சுற்றுறதுக்கு முன்னாடி உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அவர்களையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆமாம், உலகத்தை சுற்றினா உங்களுக்கு ஒரு ஞானம் வரும். கரெக்ட். அந்த ஞானத்தை முதல்ல உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு அந்த கதை ரொம்ப அழகாக சொல்லுது. நான் நம்புவேன். இந்த சீன் டிஸ்கஸ் பண்ணது, பர்ஃபார்ம் பண்ணது எஸ்பெஷலி வித் நல்லாண்டி தாத்தா. போனோம், உக்காந்தோம். இது ஃபஸ்ட் நாளோ செகண்ட் டேவே எடுத்த ஷூட்டுங்க இது. இது வந்து நான் அது வரைக்கும் அந்த சீன் அவ்வளோ தூரம் புரிய கூட இல்லை எனக்கு. அந்த சீன் இந்த சென்ஸ் மூடு இன்னும் உள்ளே போகவே இல்லை. அது நான் கடைசி அந்த 3வது நாள் தான் நினைக்கிறேன். அந்த டீ கடை சீன் இருக்குல்ல, எனக்கு 2 டீ அப்போ தான் எனக்கு புரியவே ஆரம்பிக்குது. இவன் ஒரு ஜோனில் இருக்கான். அது எந்த ஜோன்னு நான் சொல்கிறது சொல்லுங்களேன். கரெக்ட். இவன் என்னன்னு சொல்கிறது, அது எந்த ஜோன்னு சொல்கிறது நிஜமாக தெரியல. அவன் சும்மா இருந்தால் எப்படி இருக்கும்? வசனம் பேசும்போது எதையாவது சொல்லி சத்தம் நிரப்பி உங்களுக்கு எதையாவது கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிடலாம். சத்தம் இல்லாத போது சும்மா இருக்கும்போது அவன் ஒன்று யோசிக்கிறான்ல, அவன் என்ன யோசிக்கிறான்னு நான் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதனால் அப்போ அந்த கேரக்டர் புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அது. ஸோ அதனால் அது எனக்கு அவன் கடவுளா இல்லை அவன் வந்து பக்தனா இல்லை என்ன ஏது அது டைரக்டரோட பேசி பேசி அது இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது கேள்வி கேட்போம் இல்லையா, ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏதாவது சொல்லுவார் அவங்க, அதில் நமக்கே தெரியாமல் அது ஒரு ஃபார்ம் ஆகுறது தான் அது. இப்போ நீங்கள் யாருன்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்கள் மொத்தமாக சொல்லிட முடியுமா நீங்கள் யாருன்னு? முடியவே முடியாது. நீங்கள் இதெல்லாம் வச்சு உங்களோட விருப்பு வெறுப்புகளை வச்சு நீங்கள் ஒரு மாதிரி உங்களை டிஸ்கிரைப் பண்ணலாம். பட் ஆனால் அது நீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லையா? அது கரெக்ட். அதெல்லாம் தாண்டியும் நிறையா இருக்கும். அந்த நிறையா இருக்கிறது என்ன? அது நிறையா இருக்கிறது என்னென்னா சத்தியமாக நமக்கே தெரியாது. அது அந்த ஸ்பேஸில் தான் அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த இவன் ஒரு ஆளாக இருக்கு எனக்கு எப்படி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னவாக இருக்குன்னு அவர்கள் உருவாக்கின அவர்கள்ட்ட கேட்டு கேட்டு தவறுகள் மூலமாகவும் கேள்விகள் மூலமாகவும் நம்ம தப்பு பண்ணும்போது இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி நடக்கணும், இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க. இதில் எதையாவது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி அது வந்து உட்காரும். அப்படி தான் அது. இந்த சீன் வந்து அது ஒரு ஸ்டேஜ் மேலே அவர் அந்த இதில் கால்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னா அப்பளம் சாப்பிட்டு சரியாயிடுது சொல்லுவார்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்லாம் இல்லை. அது நாங்கள் ரெண்டும் ஒரு வாட்டி பேசிக்க ஆரம்பிச்சுட்டு அது வாட்டுக்கு போகுது ஃப்ளோவில். அவருக்கும் அது பழகிடுச்சு. அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. அவர் அப்படியே விட்டார் மணி சார். நல்லா இருந்தது அது. இந்த சீனுடைய பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு என்னன்னா, சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் உட்காருவீங்க. பார்த்தா 3 தட்டு இருக்கும். 3 தட்டுக்கு ஒரு ஷாட் இருக்கும். டக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு சைலன்ஸ் வந்துடும். அந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல எமோஷன் ஒன்று வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சிரிச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப சுகமானது. அது எப்படி நமக்கு நம்மளை நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம விரும்புகிறவங்க, பக்கத்தில் இருக்க நினைக்கிறவங்க, அவங்க நம்ம எதுவும் சொல்லாமலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த மாதிரி தான் அவன் கூட ஒருத்தி இருக்கிறான்னு அவன் நம்புகிறான். அவர் எந்த கேள்வியும் இல்லாமல் சாப்பாடு வச்சுட்டு அவர் எனக்கு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவோம். அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
ஊர் உலகத்துக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் டீ கடையில் எனக்கு 2 டீ சொல்லும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. என்னை வந்து டீஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு கோவம் வருது. ஆனால் இவருக்கு அது எதுவுமே இல்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கிறாரு. எனக்கும் என் காதலிக்கும் சேர்த்து சாப்பாடு வைக்கிறாரு. சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. என் உலகத்தில் அங்கே 3 பேர் சாப்பிட்றோம். அந்த 3 அந்த தெரியாத அந்த இன்னொரு நபர் அவரும் ஏற்றுக்கிறாரு. அது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல அது. எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கிறது இருக்குல்ல. அது ஒரு அதுதான் அந்த ஸ்பேஸ். அது ஒரு அந்த மாதிரி ஒரு நட்போ, மனிதர்களோ வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு வரம் தானே. இந்த 2 மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் நீங்கள் கொடுத்த ஒரு லுக்கு, அந்த தட்டுக்கு வச்ச ஷாட் இருக்குல்ல, அது வந்து என்ன ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் தான். இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து உங்கள்ட்ட அந்த மொமெண்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து நான் அழுதுட்டேங்க அப்படின்னு சொன்னா, இப்போலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பாராட்ட வாங்க விரும்புகிற குழந்தை எப்பயுமே பசியில் தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லும். எப்பயோ நடித்த படத்தையோ எதையோ ஒன்று நீங்கள் பாராட்டுங்களேன், அவர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷப்படும். யாராக இருந்தாலுமே சரி, அந்த தாகம் என்றைக்குமே அடங்காது. அது ஒன்று அடங்கிச்சுன்னா அது என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த ஃபயர் இல்லைன்னு ஆயிடும். அந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப எனக்கு ஏதோ ரொம்ப மனசு உடஞ்சிருந்தேன் நான். இப்போ ஏதோ ஃபாரின்லேருந்து ஒரு ஃபேன் வந்தாங்க. குடும்பத்தோடு வந்தார், பாராட்டினார். ஏதோ என் படத்தை மென்ஷன் பண்ணி பாராட்டினார். ஆனால் அப்போ சொன்னேன் நான் அவங்ககிட்ட, நான் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிருந்தேங்க. பட் என் தொழில் இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பி என் குழந்தை வருத்தப்படுது, அதை கொஞ்சம் பாராட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ நான் அப்படி தான் இதை ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் நான் அந்த சீன் நடிக்கும்போது இந்த இதெல்லாம் எதையும் யோசிக்கல. இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்த விளக்கம் இருக்குல்ல, அதுதான் அதுக்குள்ளே இருந்தது. மேபி இன்னும் வேறு எதாவது இருந்திருக்கலாம். இப்போ அதை நான் யோசித்து பார்த்து கான்ஷியஸாக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நடிக்கும்போது அவ்வளோலாம் பெருசாக யோசிப்பேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு. அதான் இப்போ திரும்பி அந்த இடத்துக்கு வரேன். டைரக்டர் க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸ் அது. முக்கியமாக அதை சொல்ல வரேன். அவர்கள் நம்ம நம்புறதும் நம்ம அவங்கள நம்புறதும் கூட நடுவில் நடக்கிற ஒன்று தான் அது. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நானே அந்த பதிலை உங்கள் கேள்வியால் தேடி இருக்கேன். இப்போ நடிக்கும்போது வந்து ஓகே சாப்பாடு வச்சுருக்காரு, என்னை புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு தான் இருந்திருக்கும். இப்போ தான் நான் அந்த விளக்கத்தை வந்து எலாபரேட் பண்ணி பார்க்குறேன். பட் என் சப்கான்ஷியஸ் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். கம்மிங் பேக் டு காட்டான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து சில மொமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு. நான் 2 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் த்ரூ அவுட் த ப்ராசஸ்லாம் இருந்திருக்கீங்க. காட்டானில் மோஸ்ட் எக்ஸைட்டிங் மொமெண்ட்? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஒருத்தர் மேலே அந்த கடவுள் தெர்றாப்பர் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ அது ஷூட் பண்ண விதமும் சரி, அது அப்போ நல்லாயிருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நிறைய மூமெண்ட் இருக்குது. ஒரு இடத்துல வந்து என்கிட்டேருந்து கத்தி காமிச்சு மிரட்டி என்கிட்டேருந்து காசு பிடிங்கிட்டு போனாங்க. மலை மேலே இப்படி போயிட்டு எடுத்து வந்து திரும்பி அவங்களுக்கு கூப்பிட்டு இன்னும் நிறையா காசை நான் வீசிடுவேன். அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஓகே, அது சின்னதாக இருக்கும். இது நீங்கள் ஒரு மனுஷனோட தலையை வச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு வச்சு பேசுகிறேன். அந்த மனிதர்களும் அவர்களுடைய குணங்களும் பிஹேவியரை பற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கங்கே. இது அந்த மாதிரி தான் கமெண்ட்ரி மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் இதுவாக்குது அப்படிங்கிறத வச்சு அது இருக்கலாம். மேபி இது நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு பேசுகிறேன். திடீர்னு பாட்டெலாம் வேறு பாடியிருக்கேன். நானும் ஹீரோயினும் போகும்போது இஷா தான் அடிச்சிருக்காங்க ஹீரோயினா. காரில் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு பாடுவோம். பழைய பாட்டு பாடுவீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். இல்லை ஜாலியாக இருந்தது. சில மூமெண்ட்லாம் இருக்கும். ஆட்டுப்புலிக்கு வாங்கிட்டு இவன் புடவை இதெல்லாம் கொடுப்பான். அவன் அகில உலக ஆட்டுப்புழுக்கு நல வாரியத்தில் சங்கத்துலேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஆட்டுப்புழுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவான். ஸோ அவனோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், அவனோட லாயல்ட்டியாக இருக்கட்டும். ஒரு பெரிய திருவிழா சீக்வன்ஸ் இருக்குது. அதை ஒரு 10 நாள்கிட்ட எடுத்தோம். நல்ல மாஸ் ஃபைட் சீக்வன்ஸோடு எடுத்தோம். அது செட்டு அதை பிரம்மாண்டமாக போட்டு எடுத்தது. அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ஒரு மாதிரி அந்த சீனே ரொம்ப பிடிச்ச சீன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த சீரீஸில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுது. இதுதான் காட்டான். இப்போ சில படங்கள்லேருந்து இதே மாதிரி ஒன் ஃபேவரட் மெமரி மட்டும் பேச போகிறோம். இந்த போலீஸ் சீன் ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதில் வந்து நான் வந்து தலையில் முக்காடு போட்டேன்னு குமாராஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பாராட்டினார் என்ன. நான் ரொம்ப
அது ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்னை பாராட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாபம் விடுறது இருக்குல்ல, அந்த சாபம் விட்டா மாதிரியே அ அவன் தலையிலேயே டிவி விழுந்து அவர் செத்துருவாரு. அது முடிஞ்ச உடனே டயலாக் வரும் அதில. "என்னய்யா பெரிய பத்தினி மாரி சாபம் விடுற? என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய பத்தினி, அவ சாபம் விட்டு பழிக்கலன்றான்." அதில் நெறையா இந்த ஆளு யாரு? இவ்வளோதான் டயலாக் இருக்கு. ஆனா இவன் இவன் பின்னாடி இவன் பொண்டாட்டி, அவனுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு பொண்டாட்டி, ஒரு இது இருக்கு. அத மீறி ஒருத்தன் இப்படி இருக்கான். இது பலிக்காதுன்னு அவன் நினைக்கும்போது, அவன் அந்த சாபம் அவருக்கு பலிக்கிறது. அப்புறம் அத்தனை பேர் இழுக்க, அந்த ஷாட் நான் கத்தி என் தொண்டெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு தெரியல ஒரு 7, 8 டேக் மேல போயிருப்பேன்னு நெனைக்கிறேன். தொண்டெல்லாம் போயிடுச்சு. ஆனா அது அவ்வளோ பவர்ஃபுல்லான சீன் அது. அந்த ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து, எல்லாம் முடிஞ்சு, நான் போற வரைக்கும் அவர் அந்த கல்யாண கெட்டப்ல வேஷ்டி சட்டையில வர, எனக்கு அவர் மாலைய போட்டு விட, கண்ணாடிய போட்டு விட, அது எவரோ அத வந்து அந்த மொத்தமா அந்த சீனோட ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த சீனே வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச சீன் அது. அவர் மொத்தமா அது லைஃப்ப பத்தி பேசுற படம் அது. யாஹ்! அது வாழ்வின் ரகசியம் வாழுது அப்படின்னு முடிச்சிருப்பாரு அது. அதனால வந்து அது எனக்கே அந்த படம் முழுசா புரிஞ்சுதான்னு தெரியாது. ஆண்டவன் கட்டளை. அந்த வேலை வாங்கி குடுத்தவர் வந்து ஏமாத்துவாரு. ஏன் அவருக்கு வேலை வாங்கி குடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. "டேய் வேலைக்கு விசுவாசமா இருக்கிறதா, வேலை வாங்கி குடுத்தவனுக்கு விசுவாசமா இருக்கிறதா?" அப்படின்னு கேட்டுருப்பாப்புல. அது அவனுங்க 2 பேருக்கும் எந்த பெருசா கனவு இருக்காது. அந்த ஒருத்தர் லண்டன்ல ஒருத்தர் வந்திருப்பார் பார்க்க போவாங்க. அவனுங்க என்னமோ பேசிட்டு போவாய்ங்க. "கல்வி தந்தை ஆயிடலாமா?" அப்படிலாம் பேசிட்டு போவானுங்க. நல்ல ஏதோ இழந்த பழத்த பறிக்கலாம்னு சொன்னாங்க. போயிட்டு வரும்போது பறிச்சுக்கலாமாங்க. எங்கெங்கோ பேசுவானுங்க. இவர் கல்வி தந்தை ஆயிட்டாரு அப்படி இப்படின்னு பெரியதா பேசுவாய்ங்க. அப்புறம் கடைசியில வரும்போது எழுந்த பழம் பறிச்சுட்டு போலாமாங்க. அந்த லைஃப் ரொம்ப சிம்பிளா யாஹ்! அ நல்லாயிருக்கும். அந்த படமே மொத்தமாவே வந்து அந்த படத்தில நீங்க ரசிக்கிறதுக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு. இது அதுன்னு 1, 2 யாஹ்! என்ன என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அது அவ்வளோ அழகா கையெழுத்து போடுவேன். கையெழுத்து ஒரே மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் கையெழுத்துனா மாறி மாறி இருக்கணும் அப்படின்பாங்க. வித்தியாசம் இருக்கணும்பாங்க. அது ஒரு வயசுல பெரியவர் சொல்லுவாரு. ம். அதுக்கு ஒரு காசு பண்றாங்களா சின்ன பையன்ல. கரெக்ட். அப்ப இந்த வேலைய ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க ஒரு அனுபவஸ்தர் ஒருத்தர் சொல்றாரு. அது வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அ நம்ம அங்கருந்து சென்னைக்கு வரும்போது நம்மள எப்படி பார்க்குறாங்க? நம்ம வந்து அந்த நாட்டிலேருந்து இங்க வந்த ஒருத்தர அகதியா பார்க்குறோன்னா, ஊர்லேருந்து இங்க வந்த ஒருத்தர இந்த வாடகை வீட்ல இருக்கும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க? இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனா நம்மள அவங்க எப்படி பார்க்குறாங்க? அப்படின்னு அது பேசுற அந்த மேல பேசுற ஒரு அரசியலு. வீடு வாடகைக்கு பிடிக்கும்போது அனுபவிக்கிற கண்டிஷன்ஸு. நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நெறையா ஃபேஸ் பண்ணேன். நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னேன் எப்படி இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் வீட்டு வாடகை பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். திடீர்னு ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். நமக்கே தெரியாது. நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. பட் ஆனா கண்டிஷன்ஸ் நெறையா இருக்கும். அவங்க வீட்ல சுவத்துல ஃபோட்டோலாம் மாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்ல ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அ எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ்க்கு நெறையா பார்த்துருக்கோம் அதெல்லாம். வாடகை ஒண்ணு வாங்குவாங்க. அப்புறம் கரண்ட் பில்லுக்கு கூட காசு எக்ஸ்ட்ரா வாங்குறது. அப்புறம் வந்து மொற வாசல் பெருக்கிறதுக்குன்னு ஒரு காசு. இப்படின்னு ஒரு விதவிதமா இருக்கும் அது. வாடகை குடுக்குறதுக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்கும். இந்த வாடகை வீடு தேடுற விஷயங்கள் உங்க லைஃப்ல சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சா? இல்லையே! 2015 தானே சொந்த வீடே வாங்குனேன் நானு. அதுவரைக்கும் வாடகை வீடு தான். 2015 நானும் ஓடி தான் பண்ணும்போது. ஓ! அப்ப ஆமா, அப்படியா? அப்ப ஆமா. ஓ! ஆமா. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் காசுலாம் யாரும் ஒண்ணும் பெருசா குடுத்துரல. காதலும் கடந்து போகும்ல. பார்ல அடி வாங்கிட்டு வெளில வருவீங்கல்ல. செம ஜாலியா எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்க் பார். சில்க் பார். சில்க் பார்க்குள்ள போயிட்டு ஒரு ராவடி பண்ணிட்டு வருவீங்கல்ல. அந்த எனர்ஜி பத்தி சொல்லுங்க. ஐயோ! அது நலன் கடைசியில அது அடிச்சு முடிச்சு தலைவா எந்திச்சு இப்படி வருவீங்க தலைவா அப்படின்னும்போது, எனக்கு வரும்போதாவது அவன் டல்லா வருவான். அத முடிச்சுட்டு போகும்போது வந்து அவன் அவன் அத கெத்தா போயேன். அது அவரு டப்புன்னு புரண்டு நின்னு டப்புன்னு எடுத்து வரீங்க தலைவா அப்படின்னுவாரு. நலன் பார்க்க ஆள் குண்டா இருக்கிறார் இல்லையா? அவர் பாடி ரொம்ப ஃபாஸ்ட்டா ஃபாஸ்ட்டா டான்ஸ் ஆடுவாருங்க அவரு. சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணுவாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆடுவாரு அவரு. ஸ்டைலா ஆடுவாரு. சூப்பரா ஆடுவார் நலன். நலன் டப்புன்னு தலைவா இப்படி எந்திச்சிட்டு வாங்க தலைவான்னு சொன்னா எனக்கு ஆக்சுவலா பிரமாதமா இருக்கு அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வரும்போது மெல்ல இன்னொருத்தர் வாயிலேருந்து சிகரெட் எடுத்துட்டு வர்றது. தட் இஸ் அது ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். எனக்கு வழக்கமா எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து அந்த ப்ரான் ட்ரங்கன் ப்ரான்னு ஒரு டிஷ் இருக்கு. ஒரு பவுல்ல ஃபுல்லா ஒயின் எடுத்து ஊத்திட்டு, அ ஒரு ப்ரான் எடுத்து அதில மிதக்க விட்டுருவாங்க. அதுவும் தண்ணி நெனச்சு ஃபுல்லா குடிச்சு மட்டையாயிடும். அப்புறம் தலைவர் எடுத்து எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு அந்த சீன் ரொம்ப ரசிச்சு ரொம்ப ரசிச்சேன். அதில வந்து அவன்
அவன் கோவம் வர மாதிரி கையெல்லாம் தூக்குவான். ஆக்சுவலாக அதில் கோவமே தெரியாது. வெறும் லவ் மட்டுமா தெரியும். எனக்குமே அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு வந்துச்சு. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மணிகண்டா இருக்கான் இல்லையா? நானும் அவனும் வந்து இந்த கடைசியில் கொலை பண்ண போகும்போது அதை நான் ரொம்ப ரசித்தேன் அது. திடீர்னு நான் பிசஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு வரும்போது அவன் நான் இன்றைக்கி ரேடியோவில் சொன்னாங்க மழை வரும்னு சொன்னாங்க. அதான் நான் அப்படின்னா ஐயோ! நம்ம ஒரு குழந்தைய கூட்டு போகிறோமே அப்படின்னு அந்த ரியலைசேஷன் ஆகுறது இருக்குல்ல. எதுக்கு அது குழந்தை அது. நான் கொலை பண்ணி கொடுத்தேன்னா கையில் கொடுத்தேன்னா அது போய் ஒத்துக்கும் அப்படிங்கிறது போது வந்து ஐயோ! அப்படின்னு இவனுக்கு ரொம்ப பெரிய அக்கறை வந்துடும். அந்த சீனில் எனக்கு இன்ன வரைக்கும் ரெக்ரெட் ஒன்று இருக்குது. ஏன்னா நான் பிஜு விஸ்வநாத் சார்ட்ட அந்த படம் பார்க்க சொல்லியிருந்தேன். ஆரஞ்சு மிட்டாய் டைரக்டர். அவர் படம் பார்த்துட்டு சொன்னார், விஜய் அந்த சீன் வந்து எனக்கு நீ உன் கடந்த காலத்தோட பேசுகிற மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் யூஆர் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் யுவர் பாஸ்ட் அப்படின்னாரு. நான் வந்து ஐயோ சார் எனக்கு அன்னைக்கு இது தோணாமல் போயிடுச்சு சார் அப்படின்னு. மேபி ஏதாவது கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் வந்து இன்னொரு பையனை என்னை போல் ஆகிடாமல் காப்பாற்றுறேன்னு அந்த சீன் இருந்தது. ஓகே, அது ஒரு லேயர். அது ஒரு லேயர். அதுதான் நான் அப்ரோச் பண்ணது. பட் அது நான் தான் அது அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் வந்து இன்னொன்று. ஸோ நமக்கு பல சமயம் வந்து இந்த மாதிரி திரும்பி யாராவது சொல்லும்போதில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் முன்னாடி தெரியலப்பா. தெரிஞ்சுன்னா என்ன பண்ணி கிழிச்சிருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக தெரியாது. அது ரொம்ப நலன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது பார் ஃபைட் இருக்குல்ல, அதில் நீங்கள் எந்திரிக்கும் போது டப்புன்னு இப்படி அடிச்சுட்டு எந்திரிப்பீங்க. நலன் சொன்னாங்க அது வந்து அவரே பண்ணது தான். இப்போ அது பண்ணாமல் ஏஞ்சிருந்தா அந்த சீனுக்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்குமா கேட்டால் எனக்கு தெரில. அங்கெல்லாம் தான் விஜய் ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா காதலிக்கணும். அவளை எப்படி காதலை விழ வைக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அது. அது பிளான் வந்து வேலைக்காது. ஸோ அதனால் அந்த பிளான்லாம் வராது. இது வந்து இட் ஹேப்பன். நிஜமாக இதெல்லாம் பண்ணால் இப்படி பேசப்படும், இப்படி ரிசீவ் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து அப்படி முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பீட்சா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட். கார்த்தியோட நான் ஒர்க் பண்ணி பழகுனதுனால அந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த பாண்டு, அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவர் என்னை நம்பினார் அவர். அது பெரிய விஷயம். இந்த ப்ரொடக்ஷனில் அவங்க எனக்கு ஒத்துக்கலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கார்த்தி என்னை நம்பி தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு அது. பீட்சா. ஆமாம். ஏன்னா நான் பண்ண முடியும்னு அவரை நம்பினது வந்து எனக்கு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் தான் அப்போ சாலிகிராமத்தில் ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தம்பி சோழன் ஒருத்தர் கூத்துப்பட்டில் இருந்தார். அவரை வச்சு ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே இருக்க போகிறோம். பயம் மட்டும்தான் இருக்குது. அது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டேன் நான். ஓ, நீங்களே உங்களுக்கு? ஆமாம். ஒரு 10 நாள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுக்கிட்டேன். அது வந்து ஏன்னா அது எப்படி பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ அதனால் அங்கே போய் பேந்த முழிக்காமல் நம்மளே முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த ஒர்க் ஷாப் வச்சு தான் அதை பண்ணேன் நான். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஸ் அன் ஆக்டர். ஸ்கூலில் எடுத்தாங்க. கண்டமன்னர் ஸ்கூலில் காம்பவுண்ட் ஹால் எட்டி பார்க்குறது. தலையெல்லாம் செய்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல நேரம் போயிட போகுதுன்னு சீனு ராமசாமி சார் கூப்பிட்டு விட்டார். ஸோ அதனால் வச்சு அந்த காம்பவுண்டில் வச்சு எட்டி பார்த்து வந்து அவ்வளோதான்டா சேது சினிமா காம்பவுண்ட் எட்டி பார்த்துட்டா அப்படின்னாப்புல. அதுக்கு ரெடி ஆகும்போது கூப்பிட்டுருவாங்கன்னு தெரியும், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேன்னு தெரியும். அந்த சின்ன பையனுக்கு ஒரு பதட்டம் அதெல்லாம் இருந்துச்சா? கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபில்மாக நடித்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 படம் என்னை ஹீரோவை செலக்ட் பண்ணி அப்புறம் என்னை வேறு காரணங்களை என் மூஞ்சி நல்லா இல்லை செட் ஆகலை இப்படின்னு சில பல காரணங்களால நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா அது படம் சொன்னபோது எனக்கு தூக்கம் வரல நைட்லாம். அப்படி இல்லாமல் இருந்தது. இது வந்து போகும்போது செலக்ட் ஆகிட்டு போகும்போது தான் ட்ரெயினில் எனக்கு அந்த படபடப்பு இருந்த வழிய அப்புறம் போனோடனே சீன் சார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். போனோடனே என்னை வந்து புக்கெலாம் கொடுத்து ஸ்கிரிப்டை படின்னு சொன்னார். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. ஸோ அதில் அவருக்கு என் மேலே நம்பிக்கை வந்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ அதனால் என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு சகோதரனை போல தான் நடத்தினார் அவர். ஸோ அதான் ஏதோ வகையில் நான் ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல பாக்கியசாலியாக இருந்திருக்கேன். சிஜே பாஸ்கர் சார் சீரியலில் பண்ணும்போதும் அன்றைக்கெலாம் நடிக்கவே வராது. எல்லோரும் என்னை மாற்ற சொன்னால் கூட அவர் தான் நம்பினார்.
உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா. உணர்ந்து நடிச்சா என்னைக்காவது நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. ஸோ எனக்கு வேலை தெரியாத போது என்ன அவர் நம்புனது எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் பார்க்குறேன். வெரி ஹேப்பிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, ஆ திங்ஸ் ஆர் ஸ்டில் ஃப்ரெஷ். நீங்க வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள இன்னைக்கும் என்ஜாய் பண்றீங்க. அ சின்ன சின்ன வெற்றிகள இன்னைக்கும் என்ஜாய் பண்றீங்கன்னு நம்புறேன். அப்படிதான் எனக்கு தெரியுது. நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச அதே தெருக்கள்ல தான் இன்னமும் போயிட்டு வந்துட்டுருக்கேனா, எனக்கு ஒரு ஒரு முறையும் அது நான் காலேஜ் போன முன்ன பஸ் ஸ்டாண்டு, என் பழைய வீடு எப்பயாவது தோணுச்சுன்னா அந்த சந்துல போவேன் நைட்ல. ஆளுங்கள அந்த பக்கம் வண்டி ஓட்ட சொல்லுவேன். இன்னும் அந்த தெருக்கள்ல நான் இருந்த இடங்கள்ல நான் என்ன திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது ரொம்ப சுகமா இருக்கு. அது இந்த பழச மறக்கல அந்த மாரி ட்ராமாலாம் கிடையாது அதுல. அது சுகமா இருக்கு. அ அ அ நானே நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இங்கேல்லாம் சுத்தம்போது கையில காசு கிடையாது. அ அ பிரச்சனை இருந்தது. பண பிரச்சனை இருந்தது. நெறையா அ நெறையா கஷ்டங்கள் இருந்தது. அப்பல்லாம் வந்து எப்படா இந்த வாழ்க்கைய கடந்து போவோன்ற ஏக்கம் மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது, அங்க சொல்லி இது பண்ணுதுடா. விஸ்வாமித்திரர் முன்னாடி ஆடுன ரம்பா ஊர்வசி மேனகா மாரி திரும்பி அது இழுக்குது. அங்கேயே இழுக்குது அது. ஆனா, அத நெனச்சு பார்க்கும்போது ஒரு சுகம் இருந்துகிட்டே இருக்குது. அ நல்லா இருக்கு அது. அ அது அதே தெருக்கள்ல திரும்பி போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து நல்லா ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாஸ்டால்ஜியான்றது வந்து ஒரு ட்ராப். அதுக்குள்ள போய் நம்ம சிக்கிரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் இது சொன்னேன். இந்த விஸ்வாமித்திரர் முன்னாடி ஆடுன ரம்பா ஊர்வசி மேனகா மாதிரி அப்டின்னு. அது ஒரு ட்ராப் தான் அது. அது பின்னாடி இழுக்கும். பழைய தெருக்கள தேடும். பழைய பாடல்கள்லாம் பார்க்கும்போதுல, சென்னை இப்படி இருந்ததுல, நம்ம இருக்கும்போது இப்படி இருந்ததுல, அப்படின்லாம் தோணும். அது ஏக்கம் வரும். ஆனா எல்லாருக்கும் அது ஒருத்தர் ஒரு ஜெனரேஷனுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றம். அந்த மாற்றம். அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரோட, அந்த இளமை காலங்கள்ல இருந்த அந்த ஊர் வந்து தோணும். இப்பயும் நான் துபாய் போம்போது, கரெக்ட்டா என்னோட 20 வயசுல போயிட்டேன். 20, 21 வயசுல போயிட்டேன். துபாய்ல நெறைய இடம் மாறாம இருக்கு. அது எனக்கு இன்னும் ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த பில்டிங் நான் புழங்குன அந்த பில்டிங்கு, அங்க ஆல்மோஸ்ட் டெய்லி கோயிலுக்கு போயிருவேன். அந்த அந்த ம அ என்ன ஆப்ரா மார்க்கெட் தான? ஆப்ரா மார்க்கெட் தானடா அது? அது அந்த கோயில் போற சந்து என்னவாமா? ஆப்ரா மார்க்கெட் தான். இப்பயும் அங்க போனா மாஸ்க் போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறது. அம் சில இடங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் திரும்ப திரும்ப மனசு போய் பார்க்க சொல்லும். அ ஏன்னா, அங்க நான் ஆசையும், கனவோடையும், ஏக்கத்தோடையும் சுத்துன தெருக்கள் அது. வயசுல ம கண்ணு நெறைய காதலோட சுத்துன தெருக்கள்லாம் நம்ம சென்னையில இருக்கு. அதனால இன்னமும் அது அந்த ஒரு வேளை இப்படி இருக்கலாம். அந்த பையனுக்கெல்லாம் போய் நான் காட்டிக்கிறேன் நானு. கவலைப்படாத சேது, நம்ம நல்லா இருக்கோம் சேது அப்படின்னு. அந்த அந்த பழைய சேதுக்கு போய் சொல்லிக்கிறது ஒரு சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது இது நான் ஒரு இடத்துல எழுதியிருந்ததாங்க நான் படிச்சேன். சூப்பரா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து நமக்கு ஃபெமிலியர் பிளேஸஸ் இருக்குல்ல. வி ஷுட் ரீவிசிட் ஃபெமிலியர் பிளேஸஸ் அண்ட் சேஞ்ச் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுத இடத்துலலாம் நான் போய் சந்தோஷமா இருக்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். நான் வருத்தமா இருந்து உடைஞ்சு உட்காந்த இடங்கள்லலாம் போய் நான் சந்தோஷமா நிமிர்ந்து உட்காருவேன். அப்படின்னு யாரோ எழுதியிருந்தாங்க. அத நான் படிச்சேன். இப்ப நீங்க சொல்லும்போது அது ஞாபகம் இருக்கு. நன்றி, அ நன்றி. சுகமா இருக்கும். நல்லா உங்களோட பேசுறதுமே அப்படிதான் இருக்கும்ல. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒரு 10 வருஷமா தெரியுமா நம்ம 2 பேரும்? ஈஸியா. 10 வருஷம். ஒரு அப்போ ஒரு இடைவெளி விட்டு சந்திச்சுட்டே இருக்கோம்ல. அது நல்லா இருக்குல்ல, சுகமா இருக்குல்ல. சில பேரோட பேசும்போது எப்பவுமே சுகமா இருக்கு. இப்ப நான் பேசும்போது அதில ஒரு டோன் ஒண்ணு வருதுல்ல. அந்த டோன பிளான் பண்ண முடியாதுல்ல அது. அது 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 நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்க கெமிஸ்ட்ரி தான் அத டிசைட் பண்ணுது. கடைசி 2 படங்கள். அஃப்கோர்ஸ் படங்கள் இன்னும் வரல. ஆனா செட்ல நடந்த ஒரு ஃபேவரைட் மொமெண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்க. அரசன். நான் வெற்றி சார போய் பார்ப்பேன். எப்பயாவது நான் ஃபோன் பண்ணிட்டு போனேன்னா, அவர்ட்ட நெறைய காஃபி வச்சிருப்பாரு வெரைட்டியா. ஸோ, அதனால எனக்கு நல்ல காஃபி குடுப்பாங்க. வெற்றி சார்ட்ட உட்காந்து நெறைய பேசலாம். அவர் நெறையா நெறைய பகிர்ந்துப்பாரு அவரு. நெறைய கதைகள் கேட்டுருக்கேன் அவர்கிட்ட இருந்து. அவர் கதை சொல்றது ரொம்ப சுகமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து, வடசென்னையில எனக்கு ஒரு கேரக்டர் ராஜன் ரோலுக்கு அப்ப சொல்லும்போது, ரொம்ப நேரம் ஒரு ஃப்ளோ சார்ட் தேடினாரு. "சார் சொல்லுங்க சார், புரியும் சார்" சொல்லிட்டு இருந்தேன். "இருங்க சேது" அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் எடுத்து, ரொம்ப அழகா அந்த கதைய நரேட் பண்ணாரு. ஓகே. அது ஸோ, அதனால எனக்கு அவர் கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் கதை சொல்லும்போது, ஒரு சிலர் ஒரு சிலர் கதை சொல்லும்போது, நம்ம கதையோட விஷுவல் அப்படியே உட்காரும். வெற்றி சார் கதை சொல்லும்போது அந்த கதையோட டென்ஷன் இருக்குல்ல, ஆ.
அது அப்படியே உட்காரும் நமக்கு வந்து நமக்கு இவ்வளோ. நான் இந்த விடுதலை பண்ணும்போது நடுவுலயே எனக்கு அந்த 6, 7 கதை கேட்டிருக்கேன். அவர் விட்டிருந்த இடத்துல நான் போய் கேட்பேன், "சார் அங்கே விட்டீங்க சார், அங்கேருந்து சொல்லுங்கள் சார்" அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்பயும் அவர்ட்ட போய் உட்காந்து பார்த்தா சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஒரு நாள் ஏதாவது கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி சேது தோணுது எழுதட்டுமான்னு கேட்டார். எழுதுங்க சார்ன்னு சொல்லி தான் சொன்னேன் நான். மற்றபடி அது என்ன கேரக்டரு, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. தானு சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிம்புக்கு தெரிஞ்சுக்கலாம், வெற்றி சாருக்கு தெரியும் அஃப்கோர்ஸ். ஸோ எனக்கு தெரியாது அது என்ன பண்ணேன்னு. நான் ஒர்க் பண்ண அனுபவத்தில் தெரியும் அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அஸ் அ டேரக்டர் யார், யா யா மனுஷனா யாருன்னு தெரியும். ஸோ அதனால் ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாட் இஸ் ஹேப்பனிங் வித் பாக்கெட் நாவல்? பாக்கெட் நாவல் ஷூட்டு குமாராஜா வந்து செட்டில் அவர் வேலை செஞ்சு பார்க்குறதுக்கே ஒரு ஐ எம் அ பிக் ஃபேன். ஒரு சிலருக்கு அவங்க வேலை செய்கிறது பார்க்குறது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு குமாராஜ் சாரும் வேலை செய்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் செட்டு வந்து ரொம்ப அவர் நினைக்கிறத அவர் அங்கே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எல்லா வகையிலும் அவரை அந்த 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 கிராஃப்ட் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், மொமெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயும் அவருக்கு என்னவாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைப்பார். அது எத்தனை முறை கேட்டாலும் அவருக்கு சலிக்காது. அதுதான் நம்ம விரும்புகிறதும் கூட. எடுத்தோடனே எப்படி புரியும்? அவங்க நிறைய யோசித்து ஒரு டைரக்டரும் நிறைய யோசிச்சு எழுதுறது ஒரு முறை சொன்னோன்னெலாம் புரியாது. எனக்கு புரியாது. ஒரு முறை அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தையும் அவர் புரிஞ்சுப்பார். அதுதான் அதோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேள்வி கேட்கறதுல தயக்கங்கள், கூச்சங்கள் தான் இல்லையோ? எனக்கு தான் தெரியுமே நான் முட்டாள்னு, அதனால் பிரச்சனையே இல்லை. இல்லை எனக்கு நிஜமா இது ரொம்ப ஹம்பிளான ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை, உண்மையாகவே அதுதான். அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு. அந்த வகையில் நான் பெரிய புத்திசாலி. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார்ல, ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ். நல்லது அது, நல்லது அது. தெரியும்னு நினச்ச போதில்லை நம்ம விலகிட்டோன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு வெட்டி பந்தாவை க்ரியேட் பண்ணுவோம். அது அவசியம் இல்லாதது. அது வாழ்க்கைக்கும் சரி வேலைக்கும் சரி. தெரியாதுன்னு சொல்லிக்கிறது சுகம் தானே. யாராவது சொல்லிக் கொடுக்க வருவாங்கள்ல. குமாராஜ் சார்கிட்ட கேட்டேன் நான், சூப்பர் டீலக்ஸ் அப்போ கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா, நீங்கள் வந்து படம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, சூப்பர் வேறு கதை நல்லெண்ணெய் எல்லாம் ஒரு கதை எழுதியிருக்காங்க இல்லையா, படம் எடுக்க போகிறீங்க, இந்நேரம் போய் கதையை வேற ஒருத்தர் கேட்டால் எப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், நம்மக்கிட்ட இல்லை, பிச்சை எடுக்கிறது என்ன தப்பு இருக்குன்னாப்புல. ஏன்னா அவ்வளோதான். நானும் தெரியுன்னு சொல்லிக்கல, ஒன்றும் தப்பு இல்லை என்ன இருக்குது, யாராவது ஒரு தான் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. நிச்சயமா. நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து நிறைய நேரம் விஜய் சேதுபதி கூட வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். படங்கள் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நம்ம தியேட்டரில் போய் பார்ப்போம். நமக்கு வந்து சில படங்கள் ஒர்க் ஆகாது. அப்போ நமக்கு ஒரு சின்ன கோவம் வரும். திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒன்று எடுத்துருவீங்க. கடைசி விவசாயி கொடுத்துருவீங்க. இப்போது மணிகண்டன், லெனின் பாரதி மாதிரியான நல்ல குரல்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க. வீணோ, நித்திலனுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிலாம் பண்ணும்போது டக்குன்னு மறுபடியும் எங்களை லவ் பண்ண வச்சுருங்க நீங்கள். ப்ரொடக்ஷன்ஸே வந்து சும்மா ஆரம்பிச்சதாங்க. அது ஏன் ஆரம்பித்தேன்னா, சங்குத்தேவன் ஒரு படம் ஆரம்பிக்க இருந்ததுங்க, பண்ணுறா இருந்தது. ஜேஎஸ்கே சாரோட எல்லாம் பண்ணுறா இருந்தேன். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு சில டைரக்டருக்கு அங்கேயே செட் ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, நம்மளே ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுப்பேன் அப்படியே ஆரம்பித்ததன் ஒழிய இதுக்கு மேலே அதுக்கு எந்த காரணம் இல்லை. அப்புறம் இந்த கணேஷ்னு கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தார், அவர் கூட சேர்ந்து ஆரஞ்சு மிட்டாய் பண்ணணும். ஸோ அதனால் அது என் ப்ரொடக்ஷன்ஸ் அதுவும் சேர்ந்து பண்ணும். அப்புறம் லெனின் சார் வந்து கேட்டார் ஒரு நாள் பன்னியாபத்தின் பண்ணும்போது. ரொம்ப தங்கமான மனுஷன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது கூட அவர் வந்து எல்லாரையும் அழகாக மதித்து நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அவருக்காக மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணேன் நான். பாலகுமாரா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ ஜுங்கா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். அது கஞ்ச டான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரண்யாமா அந்த டைட்டிலாம் சொல்லும்போது எப்படி வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிரமாதம். லிங்காரங்கா ஜுங்கா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா எனக்கு குடிச்சு வச்சிட்டாண்டா போதில் சொல்லுவாங்க. ஸோ அது நிறையா கோகுல் சார் ரொம்ப ரொம்ப பிரமாதம் எழுதிருந்து எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஸோ அதனால் ஏன்னா அது வந்து என்னென்னா அன்றைக்கி தேதிக்கு வந்து பட்ஜெட் அதிகம்னு சொல்லிட்டு யாரும் வரல. எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
விஜய் சேதுபதிக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியும், அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நான் அப்படி நினச்சிப்பேன். அப்படி பார்த்தா படத்துக்கான அதே சம்பளமும் அதே பட்ஜெட்டில் தான் நினச்சிட்டே இருந்திருக்கணும். போன படத்தோட தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்போ அதுதானே இருந்துகிட்டே இருக்க முடியும். எப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ பெரிய ஜம்ப் இல்லைனாலும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். அது அன்றைக்கி யாரும் எடுக்க வரல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுது. அருண் பாண்டியன் சாரோட வச்சு ஃபஸ்ட் காப்பி பண்ணது அது. ஸோ அது அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஜனா சாரோட படம் லாபம். நான் ஜனா சாருக்கு புறம்போக்கு முடிச்சோன்னே சொன்னேன் நான், சார் வெள்ளை பேப்பர் கூட கையெழுத்து போட்டேன் சார். இவ்வளோ தூரம் திரும்பி அரசியல் அறிவை படித்து உலக அறிவு படித்து இவ்வளோ எளிமையாக படம் பண்ணுறது கஷ்டம் சார். எனக்கு பேராண்மை, இயற்கை, புறம்போக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனை. ஸோ அதனால் பண்ணுங்கள் சார் எப்போதும் சொல்லிட்டே இருந்தேன் நான். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் லாபம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு காரணம். இதுவும் வந்து ஒரு வர வேண்டியதாக போச்சு ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் அது சந்தோஷம் மணியினுடைய காட்டானா இருக்கிறனால. ஸோ அப்படி தான் வந்தது. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கும் பண்ணுறது பிடிக்கும். ஒரு மணி அடி வாங்குவேன், செம்மையாக அடி விடும். ஸோ அதனால் ஓகே கடன் ஆகிடுச்சு, கடனை அடைச்சிட்டு திரும்பி வருவோம். ஏன்னா கடன் மேலே கடன் வாங்கி படம் பண்ண முடியாதனால மோஸ்ட்லி வந்து அதை ஒரு முறை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கும். கடன் அடைச்சிட்டு இப்போ லாபம் பண்ணேன், செம்ம அடி விழுந்துச்சு அது. ஸோ அதை கடனை இப்போ தான் முடிச்சிருக்கேன் நான். ஸோ அதனால் இல்லாட்டி அப்புறம் மொத்தமாக முங்கிடும்ல. ஸோ அதனால் அடி வாங்கினாலும் மறுபடியும் இதை பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன் ஆர் சம்திங். காசு இல்லாத போது தானே இதுக்கு வந்தோம். அதனால் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு இது நம்பிக்கை தான். இன்னொன்று வந்து இந்த வேலையை ஒழுங்காக பார்க்கலைன்னா தான், நேர்மையாக இல்லாட்டினா தான் இந்த வேலை நம்மளை கைவிடும்னு என்னுடைய நம்பிக்கை. அது இந்த வேலைக்கு உண்மையாக இருக்கிற வரைக்கும் இது நமக்கு எப்படியாவது சோறு போட்டுன்னு நான் நம்புகிறேன் முழுசாக. இது என்னுடைய எப்பவுமே எனக்கு அந்த நம்பிக்கை இது வரைக்கும் குறைஞ்சதில்லை. ஸோ அதனால் நான் அந்த வகையில் நான் அந்த என் வேலையை பார்த்து பொறுப்பாக செய்கிற வரைக்கும் என்னால் இங்கே பொழைச்சிப்பேன் நான் நம்புகிறேன். சினிமா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வெற்றிகளையும் பெரிய உயரங்களையும் கொடுக்கணும். நீங்கள் நிறைய நல்ல கிரியேட்டர்ஸ்க்கும் டிரெக்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். திஸ் இஸ் மை ஒன்லி விஷ். ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு சிறந்த அனுபவங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எப்பயுமே இப்போ நீங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்கும்போது நான் அங்கே போயிட்டு வரேன்ல செட்டுக்கு, அது ஒரு கூத்துப்பட்டில் இல்லை உத்சாம் சார் யூஸ் பண்ண வார்த்தை, வேகமாக போகிறேன் அப்படின்னு பவல், எதில் போகிறேன், பைக்கில் போகிறேன், குதிரையில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். வேணாம், மனோரதத்தில் போ அப்படின்னு சொல்லுவார். மனம் எனும் ரதத்தில் போவாங்க. அதுதான் வந்து நினச்ச மாற்றத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டவுடனே இதெல்லாம் மறைஞ்சு டப்புன்னு அந்த செட்டுக்கு போய் அங்கே நடந்த நிறையா விஷயங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்த ஒரு சுகமான அனுபவத்தை அது கொடுத்தது. ஸோ அந்த கேள்விகளுக்கும் நன்றி. அது இந்த அனுபவங்களை எனக்கு கொடுத்த என்னுடைய இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுடைய வளர்ச்சியை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நான் அடுத்தடுத்து உங்களை வந்து இன்னும் முன்னேறி பார்க்குறது ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள், வாழ்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.